நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்று நான் இந்த 8 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கிரக சேர்க்கையின் பொழுது 12 ராசிகளுக்கு என்னென்ன பலனை தரப்போகிறார்கள், 12 ராசிகளுக்கு இந்த 5 கிரக சேர்க்கையினால் என்னென்ன பரிகாரம் செய்யணும், எப்படி இருக்கணும். 28/2/2022 1/3/2022 வரைக்கும் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி என்ற 5 கிரக சேர்க்கை நடைபெற போகிறது. மகரத்துல காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல. 1/3/2022 6/3/2022 வரைக்கும் 6 நாட்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி என்ற 4 கிரக சேர்க்கை இருக்க போகுது. கிட்டத்தட்ட 8 நாட்கள் இந்த கிரக சேர்க்கை நடைபெறும் பொழுது ராகுவின் திரிகோணத்துல நடைபெறுகிறது. ராகு காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருக்கும் பொழுது கர்மஸ்தானத்தில் இந்த 5 கிரகம் 4 கிரக சேர்க்கைகள்லாம் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்துல அமாவாசை திதியும் வரப்போகிறது. கும்பமேளா நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு சூரியன் கும்பத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான நிலைப்பாட்டில் மகா சிவராத்திரி 1/3/2022 வரப்போகுது. அதே நேரத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்குது. இவற்றையெல்லாம் நீங்க என்ன பலன் தரப்போறாங்க 12 ராசிக்கு அப்படின்னு சரியா? முதல்ல பரிகாரம் அப்படின்னா சுய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான பரிகாரம், இதை 3ஆ ஒரு மனிதன் கடைபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜோதிடத்தை எடுத்துட்டு போறோம், அந்த கோயிலில் போய் அந்த பரிகாரத்தை பண்ணணும், அது சரியாகும் அப்படியெல்லாம் கிடையாது. கிரகம் என்ன சொல்ல வருது, அதுக்கு நான் என்ன எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனிதன் எப்ப முடிவெடுக்கிறாரோ அப்பதான் அவரால் ஆன்மீக பரிகாரமோ இல்ல தான தர்ம பரிகாரம் செய்யும் பொழுது சுய பரிகாரத்தோட சேர்த்து அதை 2ஐயும் செய்யும் பொழுதுதான் பலன் கிட்டும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தயவு செய்து மக்கள், சரிங்களா? சரி, இந்த 12 ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் என்னென்ன செய்ய போகுது. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அஷ்டமத்துல போய் உட்காருது. ஏற்கனவே அஷ்டம சனியில நாங்க அல்லாடிட்டு இருக்கோம், இதுல வேற 10ஆவதுக்கு நீ வேற வந்துட்டியாமா அப்படின்னு கேட்காதீங்க. உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் அவரு ராகு நிக்கிற கிருத்திகை நட்சத்திர சாரத்துக்கு லப்தையில போய் மாட்டி நின்றுட்டாரு. அப்ப என்ன தெரியுமாகும், பேராசைப்பட்டு பெருநஷ்டமாகும். உங்களுடைய ஆசை, இதுவரைக்கும் ஆசைப்படாம இருப்பீங்க, உங்க புத்தி நிறைய ஆசைப்பட வச்சு நல்ல பல்ல நோண்டி அதுக்குள்ள திக்கில தள்ளுற மாதிரி போய்கிட்டு இருக்கும். இந்த 8 நாட்கள் மட்டும் ஏற்கனவே அது கிருத்திகையில நிக்கிற வரைக்கும் உங்க ராசியை உண்டு இல்லைன்னு தான் பண்ண போகுது. ஏன்னா ஒண்ணு விரயத்துல நிக்கிறான் ராகு, 10ஆவதுக்கு திரிகோண சந்திப்பு புதன் ராகு, உங்க ராசி அதிபதி புதன் அவன் போய் 8ல உட்காந்துட்டான் இந்த 8 நாட்களே. அடுத்தது அவர் கூட நிக்கிறதெல்லாம் பாருங்க. 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி போய் நிக்கிறார் சந்திரன், 3ஆம் அதிபதி சூரியன் போய் 9ல உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஆனா சூரியனுடைய சாரத்தை வாங்கி செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் நின்றுட்டு 5 உங்க குழந்தை ஸ்தானாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8க்கு போயிட்டாரு. பிள்ளைகளால் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க நேரிடும், விரயம் ஏற்படும் குழந்தைகளால். அடுத்தது 6க்கும் 11க்கும் அதிபதி ருண ரோக சத்ராதிபதி, அவரே லாபாதிபதி. அப்படி இருக்கக்கூடியவர் அவரும் போய் 8ல உட்கார்ந்துட்டாரு. அப்ப லாபங்கள் மறைமுகமாக உங்களுக்கு செலவாகும். என்ன செலவு பண்ணோன்னு தெரியாது, சரிங்களா? அடுத்தது மறைமுகமா இருக்கக்கூடிய கடன்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த காலகட்டத்தில் 8 நாட்கள் தயவு செய்து வேண்டாம். அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. இந்த நாட்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. அஷ்டமத்துக்குள் இருக்கும் பொழுது வெளிநாட்டுல யாரெல்லாம் மிதுனராசிக்காரர் இருக்கார்களோ அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் இத்தனை கிரகம் அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது. ஏன்னா 9க்கும் 12க்கும் அதிபதியாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்காங்க. இந்த 8 நாட்கள்ல ஏதாவது வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள், இல்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது நீங்க அப்ளை பண்ணணும்னா இதையெல்லாம் நீங்க செய்யலாம். மற்றபடி நீங்க வேலை பார்க்குற இடமாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்களோட பேசும் பொழுதோ, இல்லை உங்க வாக்குஸ்தானாதிபதி போய் 3 நாள் 8ல உட்கார, உங்க வாக்குனால அவமானம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப உஷாரா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அப்போ 1ஆம் தேதி வரைக்கும், 28ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ரைட்டு, நான் எதுவும் பேசுறது இல்லைப்பா, இந்த 2 நாள்னு விட்டுட்டு பாக்கி 6 நாட்கள் கொஞ்சம் கவனமா நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்க ராசியில மிருகசீரிஷப நட்சத்திரம் நிக்குது. அடுத்த திருவாதிரை
புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரங்கள் நிக்குது. இதுல இந்த திருவாதிரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க ராகு சாரம், திருவாதிரை ராகு நட்சத்திரம், அதுல இப்ப புதன் வேற போய் நின்று அதுல மாட்டுது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே ஆசைப்படாதீங்க. கொஞ்சம் ஆசைப்பட்டு, இப்போ ஒரு சுகர் இருக்குதுன்னா கொஞ்சம் ஆசைப்பட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம், ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதெல்லாம் போனீங்கன்னா சிக்கல்ல மாட்ட வைக்கும். அதே சமயத்தில் இந்த இப்படியே போகிறோம், கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு இல்லை இன்னும் ஒரு 2 இடம் போயிட்டு வரலாம், எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிக்கணும். ஸோ பயணத்தின் போது கவனம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சரிங்களா? மிருகசீரிஷப நட்சத்திரக்காரர்கள் புதனோட இதில் இருக்கும் பொழுது ஆதிசேஷன் வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் சந்திர தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. உங்கள் குடும்பாதிபதி போய் உட்கார்றதுனால 8ல் சந்திர தரிசனம் 4/3/2022 வருது. சனியோடைய நட்சத்திரத்தன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது மகா சிவராத்திரி அன்று நீங்கள் சிவராத்திரி அன்று கும்பமேளா நடைபெறக்கூடிய இந்த சிவராத்திரியானது மகாவிஷ்ணுவையும் சேர்த்து சிவா விஷ்ணுவாக இருக்கக்கூடிய கோயில்ல வழிபாடு செய்ய முடியுதான்னு பாருங்க. இல்லையா, வீட்டில் உட்காந்து சிவா விஷ்ணுக்கு ஒரே விளக்காக ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இந்த 7 நாட்களும் உங்களுக்கு 8 நாட்களும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சேராது. நல்லா பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய இந்த 7 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். மொதல் 2 நாட்கள் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும், அடுத்த நாட்களில் பிரச்சனை கம்மியாக இருக்கும். கவலைப்படாதீங்க. பிள்ளைங்க படுத்து பிள்ளைகளால் அவமானம், பிள்ளைகளால் செலவு இருக்குது, சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சித்தர்கள் மகான் வழிபாட்டை மேற்கொள்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். வீட்டில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவங்கள நினச்சி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணினீங்கனாலே போதும். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு முதல்ல யாராவது சித்தர்கள் வழிபாட்டை நான் வீட்டில் செய்கிறேன்னா வீட்டை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த ஒளியில் உக்காந்து எந்த மகானை நினைக்கிறீங்களோ அந்த மகானை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த மகானை அந்த தீபத்தில் அந்த மகான் பேரை சொல்லிக்கிட்டு உங்கள் உடல் மனசு 2ம் சேர்ந்து அந்த தீபத்தோட இணையும் பொழுது வந்து நின்று மகான் உங்களுக்கு ஆசீர்வாதங்குவார். அது உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது, உங்களுடைய வேண்டுதலினுடைய அளவை பொறுத்தது. எந்த அளவுக்கு பிடி பற்றுறீங்களோ, குரங்கு பிடிமாங்களா, உடும்பு பிடிமாங்களா, அந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் செல்லும் பொழுது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிட்டும். அடுத்தது கடகராசி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.